ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே பால் வாங்கிட்டு வந்தால் எப்பவுமே வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பாருங்கள் அந்த பாலில் எவ்வளோ வந்து கசடு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சிடலாம். மில்க் ஷேக் போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சிடணும். நான் வந்து 2 வந்து செவ்வாழை, 2 அத்திப்பழம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து பால் ஆறிடுச்சு. அந்த பாலில் இருக்கிற ஏடை வந்து எடுத்து மிக்சிங் பவுலில் போட்டுட்டு, நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பழத்தை இதோடு சேர்த்துட்டு, நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒயிட் சுகர் அல்லது வந்து ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்து ஆறின மில்கை வந்து ஊற்றிட்டு நல்லா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம செவ்வாழை அத்திப்பழம் வச்சு இந்த மில்க் ஷேக் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் அதிகமாக ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக்குங்க. இப்போ வந்து செவ்வாழை மில்க் ஷேக் வந்து போட்டாச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் தாங்க இது. தாராளமாக எல்லா சின்ன குழந்தைங்க கூட குடிக்கலாம். அடுத்து நம்ம வந்து தோசை வந்து ஊற்றலான்னு இருந்தேன். இப்போ தோசைக்கல்ல வந்து தோசையே வராது. அவங்களாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி கொஞ்சமாக வந்து எண்ணெய் தொட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த தோசை வந்து சூப்பராக வரும். வாசனையுமே நல்லா கமகமன்னு இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டி அம்மாலாம் இந்த மாதிரி தான் வந்து அதிகமாக வந்து வெங்காயத்தை தான் தேய்ச்சி தோசை ஊற்றுவாங்க. தோசையுமே நல்லா சூப்பராக வரும். தோசையே வரல அப்படின்னா கூட அந்த கல்லில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக தோசை வரும். இப்போ நான் வந்து சட்னின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலைப்பருப்பு சட்னி தான் அரைச்சிருக்கேன். கடலைப்பருப்பு சட்னி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையிலேயே நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன். நைட்டுக்கு கொஞ்சம் வச்சுப்பேன், காலையில் கொஞ்சம் வச்சுப்பேன். காலையில் வந்து தாளிக்காமலே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்பேன். நைட்டுக்கு வந்து தாளிக்கும் போது கொஞ்சமாக எடுத்து தாளிச்சுப்பேங்க. ஒரு வேளை சட்னி அரைச்சினா 2 வேளை வந்து யூஸ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து அடிக்கடிக்கு சட்னி அரைக்கிறத விட இந்த மாதிரி காலையில் அரைச்சி நைட்டு வச்சிங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தாளிப்பு இந்த சட்னிக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துட்டு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, அப்படியே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா இந்த சட்னி வந்து கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நல்லா திக்காகவும் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து தாளிப்பு எடுத்து நம்ம அந்த பவுலில் போட்டு, இது வரைக்கும் நான் சொன்ன இந்த வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சித்தா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.